protesters and the police clashed in the police car. Has been and will turn. இந்த வருஷத்திலே தேவன் சில முக்கியமான விஷயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. There will be a great financial downfall in India. இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத புதிய வீழ்ச்சியாக 72 ரூபாய் 88 பைசாவாக சரிந்துள்ளது. இரண்டாவதாக ஆண்டவர் சொன்ன மிக முக்கியமான காரியம், எருசலேமின் நிமித்தமாய் திரளான தேசங்கள் தத்தளிக்கும், தடுமாறும். அந்த எருசலேமை பாரமான கல்லாய் நான் அநேகருக்கு வைப்பேன், அவர்கள் ஒன்று சேர்ந்து எதிர்கொள்வார்கள், ஆனாலும் ஜெயம் கொள்ள முடியாது. எருசலேமை தத்தளிப்பின் கல்லாக அநேக தேசங்களுக்கு விரோதமாய் நான் வைப்பேன். யுத்தங்கள் வரும், எதிராய் போரிடுவார்கள், முயற்சி செய்வார்கள். ஆனாலும் கர்த்தர் தன்னுடைய மகிமையான பட்டணத்தை அவர் காத்துக் கொள்வதற்கும் ஜெயம் கொள்ள பண்ணுவதற்கும் போதுமான தேவனாய் இருப்பார். That it is time to officially recognize Jerusalem as the capital of Israel. Jerusalem has been and will always be the capital of the Jewish people, the capital of the Jewish state. சத்தமாய் சொல்லுங்களே. அல்லேலூயா. தொடர்ச்சியாக தமிழக அரசாங்கத்தினுடைய ஆட்சிகளிலே இன்னும் குழப்பம் தொடரும். மாத்திரமில்ல, பெரிய இடத்திலே கைகலப்புகளும் யுத்தங்களும் சண்டையிடுகிற அப்படிப்பட்ட நிலைக்கும் இந்த தமிழகத்திலே வரப்போகிற நாட்களிலே அரசாங்கத்திலே அப்படிப்பட்ட நிகழ்வுகள் வரப்போகிறது. Protesters and the police are clashing because these are protesters were protesting against the தொடர்ச்சியாய் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய பட்டணத்தை உலக தரமாய் மிக அற்புதமாய் தேவன் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களே. பன்னாட்டு விமானங்கள் திரளாய் இந்த பட்டணத்திலே வந்து இறங்கும். பெரிய தொழில் வர்த்தகங்கள் உண்டாக்கப்படும். உலக தரத்திற்கு ஏற்ற விதத்திலே மிக சீக்கிரத்தில் தேவன் இந்த பட்டணத்தை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. மிக விரைவிலே பெரிய அளவிலே இருக்கிற கட்சியின் தலைவர்கள் சிலர் இந்த வருஷத்திலே மரிக்க போகிறார்கள். A great political leaders will die. இந்த வருஷத்திலே பெரிய கட்சியிலே இருக்கக்கூடிய குறிப்பிடக்கூடிய மிக புகழ் பெற்ற தலைவர்களுடைய வாழ்க்கை முடிய போகிறது. இந்த வருஷத்திலே அவர்களுடைய ஓட்டம் முடிய போகிறது. சில நேரங்களில் நல்ல உண்மையான உத்தமமான ஒரு சில ஊழியக்காரர்களுடைய ஓட்டமும் இந்த வருஷத்திலே முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மறுபடியும் பல விதத்திலே எப்பொழுதும் இருக்கிறதற்கு அல்லாமல் இயற்கை பேர் அழிவுகள், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், சுனாமி, எர்த்குவேக், இப்படிப்பட்டவைகள் இந்த கடந்த நாட்களில் பார்த்த அளவை விட பெரிய அளவிலே மறுபடியும் ஆபத்துக்களை கொண்டு வரும் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறார். இன்ஹாபிடேஷன் will increase. குடியிருத்துதல், மறுபடியும் குடி அமர்த்துதல் என்று சொல்லுகிற ஸ்தானத்திலே தேவனாகிய கர்த்தர் பல காரியங்களை, இழந்து போன நிலைகளை, இழந்து போன ஸ்தானத்தை, மகிமையை மறுபடியும் தேவன் அதன் மேல் நிலைவரப்படுத்துவேன், அதை நான் பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். Exciting reaffirmation of what Israel is about. Here you have American Jews coming to Israel at the
height of a terror campaign that is aimed to wipe out Israel off the map. And these people are saying, no, you're not going to do it. We're coming here to join you to realize the dream of ages and to build Israel. I am also directing the State Department to begin preparation to move the American Embassy from Tel Aviv to Jerusalem. இந்த ஆண்டிலே சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணற்ற ஏராளமான மெகா சர்ச்சஸ், அதாவது 10,000 பேருக்கு மேற்பட்ட ஜனங்கள் இருக்கிற திரளான சபைகளை கர்த்தர் தேசத்தில் கொண்டு வர போகிறார். ஆமென். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் பக்கமாய் இருப்பார், அவர்களுக்கு சாதகமாய் இருப்பார், அவர்களோடு இருக்கிறேன் என்கிறதை அவ்வப்பொழுது நிரூபிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. The Lord shall prove that he is with his people all the times. தேவ ஜனங்களோடு இருக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருக்கிறேன் என்கிறதை நிரூபிக்கும்படி வல்லமை உள்ளவராய், பராக்கிரமத்தின் தேவனாய், சர்வ வல்லமையுள்ள கர்த்தராய் இந்த நாட்களிலே கர்த்தர் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா.